எப்படி வரையறுக்க வேண்டும்? எப்படி அடிக்கணும்பா? பூமி இருக்க, விஞ்சி இருக்க, காய் இருக்க, கனி இருக்க. சரி, கனியிலையும் கனிந்த கனி உதிர உதிர என்று வரையறுக்க வேண்டும். பழத்திலையும் பழம் பழுத்த பழம் உதிர உதிர என்று அடிக்கணும். பூவென்றால் என்ன, பெஞ்சி என்றால் என்னையா? என்னப்பா? என்ன பூவென்றா என்ன? சின்ன குழந்தை. பூவென்றால் பிறந்த குழந்தை. ஆமா. பிஞ்சி என்றால் ஒரு 5 வயசுல 7 வயசு பிள்ளை. 7 வயசு பிள்ளை. காய் என்றால் நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய பருவகால பெண்கள். எங்களை மாதிரி உள்ள வாலிப இளைஞர்கள். பழுத்த பழம் என்றால் என்னையா? பழுத்த பழம் நாங்க எங்களை மாதிரி அடுக்க வச்சுக்கோ. அழியா. ஆமா, அழியா. உறுதியோடு கிடையாது. சரி, கேட்கணும். ஐயா. அம்மா, கனியிலையும் கனிந்த கனி என்றால் என்ன? பழத்திலையும் பழுத்த பழம்னா எங்களை விட முதிர்ந்தவங்க. 110 வயசுக்கும் மேல் சென்றார்கள். என்ன, அந்த காலத்துல 100 வயசுக்கு மேல இருந்திருக்காங்க. சரி, இப்ப எங்க இருக்காங்க? இப்போ பேப்பர்ல வருது பாத்தீங்களா? என்ன வருது? மணவனையில் இருந்த மணமகன் திடீர் மரணம். திடீர் மரணம். ஆமா, பைக்க 100ல திருக்கதான் 120ல போறான். ஆமா, ஆம்புலன்ஸ்ல வாரான். ஓரான். நிச்சயமா பிறப்பையும் சாவுதான், இறப்பையும் சாவுதான். அம்மா, இருக்கக்கூடிய போது தெய்வ திருவள்ளுவன் வரையறுக்க வேண்டும் என்று பூலோகதேசத்திற்கு எப்படி எப்படி வரையறுக்க வருகிறான் தெரியுமா? எப்படி வருகிறான்? வெள்ளையானை ஒன்றை அலங்கரித்தான். மட்டும் வரையடிக்க வேணை என்றும் வெள்ளை யானை ஒன்றை அலங்கரித்து வெங்கல முரசை தோழில் போட்டு பண்ணை மற்றும் மூடிக்கொண்டு அழகாய் வெள்ளம் ஆட்டு போட்ட வள்ளுவே வரையடிக்க வேணை என்ற பூலோக சீமைக்கு எங்கேயா வருகிறார்? அவர் எங்க வருகிறார்? வெள்ளாளரோட வேதியர் அக்ரஹாரத்துக்கே வருகிறார். அக்ரஹாரத்துக்கு பிராமணருடைய தெருவுக்கு வருகிறார். பிராமணரோட தெருவுக்கே வருகிறார். ஆமா, அங்க பிராமணோட தெருவிலே வருகிற போதே இங்கே வந்து வரையடிக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? என்னையா நடக்கிறது? பாப்பாரோட வீதியில 16 மாணவர்கள். பாப்பாரோட வீதியில 16 மாணவர்கள்
அவரும் அங்கே செய்தார் போது அவரும் அஞ்சாவது தெருவுக்கு வள்ளுவன் வரையறுக்க வேண்டும் என்று வரக்கூடிய போது அப்படி வரக்கூடிய போது யானை வள்ளுவன் எப்படி வாராம் வெள்ளையான வெயில ஏறி வயாரமா வாராம் பங்குனி சித்திர வெயில் பார்த்துக்கோ ஆமா வெயில் கடுமையான வெயில் வள்ளுவனுக்கு அறுப்பு ஒரு பக்கம் களைப்பு ஒரு பக்கம் களைப்பு ஒரு பக்கம் இருக்கு அறுப்பினாலும் களைப்பினாலும் தெய்வ திருவள்ளுவன் கல்லோடு மணி சாராயம் வந்தடித்தான் பாதி அடிச்சுட்டு பாதி அடிச்சுட்டு வந்துதான் இப்படி நிக்கான் ஆமா பையனும் பாரு உங்க கிழக்காரனா ஆமா இப்படி நிக்கான் அண்ணன் வேண்டாமா அவன் முக்கரு கொஞ்ச நேரத்துக்கு எரிவா திருவள்ளுவன் வரையறுக்க வேண்டும் என்றோ நாலாவது தெரு வெள்ளாளர் வேதியர் அக்கரகாலத்துக்கு வருகிறான் அந்த அக்கரகாலத்துக்கு வரும்போது அக்கரகாலத்திலே வருகிற போது அங்க யாரையா இருக்கிறார் வெள்ளையான மீன்களை வருட பாத்துட்டாங்க பையங்க சரி என்ன யார வள்ளுவன் யாரா எப்படி வாரா எப்படி வருகிறா அல்லோடு மணி சாராயம் கலந்தடித்து குடியோடு வெறியோடு வருகிறார் வெறி விழிச்சு ஆடிக்கிட்டு வாரா வெள்ளை யானையில ஏறிக்கிட்டு வெள்ளை யானையில வருகிற போதும் ஆமா சின்னஞ்சிற குழந்தைகள் வெள்ளை யானையையும் பார்த்ததில்லை வெள்ளவன் எவனோ குடிகோரன் வெறிகோரன் சரிகோரன் வருகிறானே என்று இந்த ஆட்டக்காரனையும் பார்த்து அந்த பிள்ளைகள் ஆமா ஆமா கல்லை கொண்டு மண்ணை எடுத்துட்டு கல்லு மண்ணு சின்னஞ்சிற குழந்தைகள் என்ன செய்கிறது தெரியுமா என்னையா செய்கிறது கல்லை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு கல்லை கொண்டு மண்ணை கொண்டு வள்ளுவன் நேர் வாரி வாரி எறிந்தார் அதை வாரி வாரி எறிகிற போதும் அப்படி எறியும் போது என்னையா நடக்கிறதோ ஆகா இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இருக்க போய் தானே நம்ம கல்வாரி மண்வாரி எறிகிறார்கள் இந்த பிள்ளைகளை இருக்க போய் தானே நம்மளை கல்ல கொஞ்சம் மண்ணை கொண்டு எரியுது இவங்களை இல்லாம ஆக்கிட்டா காலி பண்ணிட்டு நம்மளை எரிய முடியுமா மேல கல்வாரி மண்வாரி எரிவார்களா எரிய முடியாது என்று வள்ளுவன் வரையோசை எப்படி மாற்றி வரையறுக்கிறான் தெரியுமா வள்ளுவன் எப்படி மாற்றி வரையறுக்கிறான் பூதீர பிஞ்சுதீர காயுதீர கையுதீர அடுத்த நல்ல பணம் ஒதீர கைந்த கணிதானோதீர மாற்றி நல்ல எப்படி வரையறுக்கான் நேற்று நைட்டு நம்ம வீடியோவை சென்னையில இருந்து பார்த்தாங்க இன்னைக்கு கேரளால இருந்து நம்ம வீடியோ பார்த்தாங்க கேரளால இருந்து பார்க்காங்க ஆமா சொல்றது சுரேஷ் ஆமா பையன் மேல படிக்கான் பார்த்து வேண்டியதான் சரி போட்டுருவா தெய்வத்தில் வல்லவன் மாற்றி வரையறுக்கிறான்
பூவுதிர விச்சுதிர வாயுதிர கையுதிர இந்த சின்ன பையன் நம்ம மேல கல்லம் பண்ண கொண்டு எரியுத எரிஞ்சுட்டாங்க. இருந்தா தானே நம்மள கல்ல கொண்டு எரியும். எரிவாங்க எரிவாங்க. இவங்க மாற்றி வரையறுக்கிறான். ஓ இவங்க இல்லாம ஆக்கிட்டா என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஆமா. வல்லவன் மாற்றி வரையடித்த அல்லோசை எங்கேயா வருகிறதோ எங்கேயா இருக்கிறது? ஆண்டவன் சிவபெருமான் காதையை கேட்டார். ஆஹா வல்லவன நாம எப்படி வரையடிக்க சொன்னேன், எப்படி மாற்றி வரையடிச்சிருக்கான். மாற்றி வரையறுக்கிறானே என்று ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் ஆதிவெள்ளி கைலாசத்திலே எப்படி எப்படி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? செவ்வரலே கண்கள் ரெண்டும் அவ்வரலி கொடிபறக்க நல்ல கோபம் கொண்ட ஆண்டவனும் உருவிருந்தான். வெள்ளி கைலாசத்தில் தெய்வத்திரு வல்லவன் மாற்றி வரையறுத்த காரணத்தினால் அப்படி வரையறுத்த காரணத்தினால் ஆண்டவன் ஆதிகரை கண்ட ஆச்சாதி சிவபெருமான் என்ன என்ன கைலாசத்திலே செவ்வரலி கண்கள் ரெண்டும் அவ்வரலி ஒளிபரக்க ஒளிவரக்க ஆண்டவன் சிவபெருமான் கோபமாகி ஆய் கையிலே கொடுவிருக்கிற போதோ இருக்கும் போது தெய்வத்திரு வல்லவன் வரையடித்து விட்டு எங்கேயா வாராம்? சிவபெருமானிடம் ஓடி வரா. ஓ சிவனாரிடத்திலே ஓடோடி வருகிறார். அப்படி ஓடி வரும் கொஞ்சம் நில்லப்பா. அவனை எப்படி வரையடிச்சுட்டு வர சொன்னேன்? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்த? நான் ஒன்னு இருக்க ஒன்னு இல்லாம மாற்றி வரையடிச்சுட்டு வந்திருக்க. ஆமா, நீ மாற்றி வரையடித்த காரணத்தினால் ஆண்டவா பகவானே என்ன என்ன 4 தெரு வீதியில வரையடிச்ச. சரி 5வது தெரு அகரவாரம் வரும்போது ஆமா சின்ன சிறு பிள்ளைகள் என்னம்மா கல்வாரி மண்வாரி எரிந்து விட்டது. ஆமா எரிந்து விட்டது. அப்படி செய்த காரணத்தினால் மாற்றி வரையடித்து மாற்றி வரையடித்தேன். ஆமா, ஏன்னா ஆண்டவன் பகவானும் வள்ளுவனை சோதிக்கிறோன்னு ஆமா கல்லையும் சாராயத்தையும் கலந்து குடிச்சு கலந்து ஒரே இதுல இருந்தா எப்படி வருதுன்னு பார்த்தாரு. ஆமா, கல் மேலே சாராயம் கீழே, சாராயம் மேல கல்லு கீழே, ரெண்டும் அப்படி மாத்தி மாத்தி வருது. நானும் ஒழுங்குதாரும் அதான் தண்ணியை போட்டுட்டு என்ன வரத்து வராது பத்தியா ஊர்ல நாங்க அழுது சந்தை இருந்தது. சரி 2 பேரும் ஒரு ஊர்ல மாத்தி மாத்தி அடிச்சோம். போதை எப்படி இருந்ததுங்க? எப்படி இருந்தது? இருந்தப்பா ஐயா அப்பா அது இருக்கக்கூடிய போதும் ஏ அப்பா வல்லவா என்ன நீ மாற்றி வரையடித்த காரணத்தினால் நீ கைலாசமாகாது. ஆகாது ஆகாது. நீ பூலோகம் போக வேண்டும். ஐயா என்ன? நான் பூலோகம் போறேன். சரி எனக்கு பிறப்புக்கு ஒரு வழி கொடுங்க. பிறப்புக்கு வழி வேணுமா? அம்மா பேசாம நான் சொல்றது மாதிரி கேளுங்க. என்ன என்ன இருக்கணும்? நேரம் சாயங்காலம் மாலை குளத்துக்கு 5 மணிக்கு போங்க. சரி, குண்டை விரிச்சு உட்காந்துருங்க. ஆமா, அதோட உங்களுக்கு என்ன வழி வேணும்? ஒரு வழி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் யாரவங்க போறவங்க அங்க வழி தெரியும். அப்படியெல்லாம் செய்யாட்ட ஐயா. தெய்வத்திருவள்ளுவன் பிறப்புக்கு வழி வேணும் என்று கேட்கிற போது ஆண்டவனாதிகளை கண்ட ஆச்சாரி சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏ அப்பா வள்ளுவா, பிறக்கும் பிறக்கும் குழந்தைக்கு பிறவி ஜாதகம் எழுதி அறிந்து கொள்வாயாக என்று ஆண்டவன் சிவபெருமான் வள்ளுவனுக்கு வரம் கொடுக்க வள்ளுவனுக்கு வரம் கொடுத்து விட்டு வள்ளுவனை பூலோகம் அனுப்பி வைத்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான் மறுநாள் தினமதிலே வழியிறக்க வேணும் என்று சொல்லுகிற போதும் யாரா வல்லவன் வரையடிச்சுட்டு வந்துட்டான். ஆமா, உயிர் சுமையா இருந்தது நாளுக்கு நாள் பிறச்சுமையாயிட்டு மறுபடியும் பூமாதேவி ஆண்டவன் பகவானிடத்தில் வந்து முறையிடுதார். ஏ ஆண்டவனே பகவானே, உயிர் சுமையா இருந்தது இப்போ பிறச்சுமையாயிட்டு பிறச்சுமையை என்னையால வாங்க முடியாது. ஏ அம்மா பூமாதேவி, அம்மா அது ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு மகனாகவே விளங்கும். நான் பிறச்சுமையை நான் குறைத்து தருகிறேன் என்று ஆண்டவன் பூமாதேவி வெண்கொடியால் என சொன்ன போதே பூமாதேவி
தேவியான வெண்முடியால் ஆற்றும் என்று சம்மதித்து வள்ளுவன் மறுநாள் தினமதியிலே வடைய ஆண்டவன் சிவபெருமான் மறுநாள் தினமதியிலே வடியிறக்க வேண்டும் என்று பார்வதியை விட்டு வடியிறக்க வேண்டும் என்று தேசத்திற்கு எப்படி எப்படி வடியிறக்க வருகிறார் எப்படி ஐயா வருகிறார் நாளி நல்லதை எடுத்தார் அது எங்கும் வழியளந்தார் எனக்கு நல்லதை எடுத்தார் உலகம் எல்லாம் வழியளந்தார் ஆளாக்கு எடுத்தார் இளமெல்லாம் வழியளந்தார் மணிமரக்கால் நல்ல அதனை எடுத்து மறுநாள் தினம் ஆண்டவன் ஆரிகளை கண்ட ஆச்சாரியன் சிவபெருமான் பூலோக தேசத்திற்கு வழியிறக்க சென்ற போது ஆகா ஆண்டவன் சிவபெருமான் இறந்தோறும் வழியிறக்க போகிறேன் என்று போகிறாரே எப்படி வழியிறக்க போறேன் என்று சொல்லி மிகவும் வழிகிட்டார்கள் இவர் வழியிறந்து வருகிறாரா இல்ல வேறொரு பகவான் வழியிறந்து வருகிறாரா ஐயா வழியிறக்க போறாரா இல்லைன்னா பூலோகத்துல யார் எதுவும் சின்ன வீடு நெட்ட பண்ணிருப்பாரா சின்ன வீடு வச்சிருக்காரா என்ன கிட்டக்கார தம்பி ஆண்டவன் பகவானும் சின்ன வீடு வச்சிருக்காரா இல்லையா எதுவும் வழியிறக்க போறாரு ஏன்னா மக்களை படைச்சா போதுமா படைச்ச மக்களுக்கு வழியிறக்கணும்ல அம்மா ஆண்டவனாரி அரைக்கண்ண ஆச்சாரியன் சிவபெருமான் பூலோக தேசத்திற்கு மறுநாள் தினமதிலே படியிறக்க சென்ற போதே அப்படி என்ற போது உமையவள் சக்தி பார்வதியார் என்னையா செய்கிறார் என்ன செய்கிறார் ஆண்டவன் பகவான் இறந்தோறும் வழியிறக்க போகிறேன் என்று போகிறாரே அம்மா இவர் வழியிறக்கத்தான் போறாரா இல்ல வேறொரு பகவான் வழியிறக்கிறாரா அடுத்த பகவான் பூலோகத்தில் இருக்காரா தெரியலையே பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சோதிச்சு பார்த்துட வேண்டியதுதான் அம்மை உமையவள் சக்தி யாரை வரவழைக்கிறார் தெரியுமா யாரையா வரவழைக்கிறார் கைலாசத்தில் வாழ்ந்து வரும் பார்வதியா பார்வதியா வரவழைந்து வார்த்தை ஒன்று சொல்ல கட்டையின் சிவில் ஒன்று ஒன்று பண்ணி என்னவா காஞ்சிபுரம் கட்ட வெட்டாங்க காஞ்சிபுரம் கட்ட போய் எதுக்கு எதுக்கையா வெட்டுதாங்க மலையில வேற மரங்கள் கிடையாதா மரங்கள் இருக்கையா எத்தனையோ மரங்கள் இருக்கு வேற கட்டைகள் எடுக்க முடியாதா ஆமா காஞ்சிபுரம் கட்டைய போய் எடுத்துக்கிறான் எதுக்கு வெட்டுதான் தம்பி என்ன பேய் பிசாசு பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவுமே அண்டாது எதுவும் அண்டாது எசைக்கு எதுவுமே அண்டாது அதுக்குதான் காஞ்சிபுரம் கட்டைய போய் வெட்டுறான் காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் கட்டை வெட்டி ஆமா கட்டை சிறிலொன்று ஒன்று பண்ணி ஒன்று பண்ணி திருக்காணி ஊற்றமிட்டு சிவிலுக்கேற்ற வருணம் நீட்டி ஆமா திருக்காணி ஊட்டமிட்டு சிவிலையின் இடத்திலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். பார்வதி சொல்லுக்கும் அது சொல் உண்டாயா? சொல்லு உண்டா? கிடையாது கிடையாது அல்லவா? என்னமும் செய்ய முடியுமா விஸ்வகர்மா? விஸ்வகர்மாசாரி ஆதிசக்தி பார்வதியால் சொல்லை தட்டாமல் ஆமையா எங்கேயோ வருகிறார். எங்கே வருகிறார்? தென்னிலங்கம் அலைவதற்கு வாரானே விஸ்வகர்மா. தென்னிலங்கம் ஆஞ்சேபுரம் கண்டை வெட்டி கண்டை செமில் ஒன்று பண்ணி ஆஞ்சேபுரம் கண்டை வெட்டி கண்டை செமில் ஒன்று பண்ணி காணி போட்டு மீட்டு சிமிலம் கேட்ட வருடம் கேட்டி காணி போட்டு காணி வண்ணம் கேட்டி காணி போட்டு மீட்டு சிமிலம் கேட்ட வருடம் கேட்டி காணி போட்டு காணி வண்ணம் கேட்டி காணி போட்டு மீட்டு சிமிலம் கேட்ட வருடம் கேட்டி காணி போட்டு மீட்டு சிமிலம் கேட்ட வருடம் கேட்டி ஆதி சக்தி கையிலே ஆதி சக்தி கையிலே காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கட்டை சிறிலொன்று ஒன்று பண்ணி திருக்காணி ஊற்றுமிட்டு சிவிலக்கேத்தவர் நந்தீட்டி ஆதிசக்தி பார்வதியால் கை கொடுத்தான் விஸ்வகர்மான். கையிலே வாங்கினாலே பார்வதியால் சும்மா இருந்தாளா சும்மா இருப்பாளா? எதுக்கு கிடைஞ்சிருக்கு? பகவான பரிசோதிக்க ஆதிசக்தி பார்வதியானவள் சிவிலக்குள்ளே எந்த உயிரை விழித்து அடைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது ஐயா சிமில எதை பிடிச்சு அடைக்கிறான்? என்ன அந்த சிமனுக்குள்ள 2 யானையை பிடிச்சு அடிப்போமா? உங்களை பேத்தியால பிடிச்சு அடையும். என்ன 2 கோழியை பிடிச்சு அடிப்போமா? சிமில் எப்படி இருக்கு? சின்ன சைஸா இருக்கு. சிமில் சின்ன சைஸா இருக்கு. ஆமா உயிர் யானையை பிடிச்சதுல அடைக்க முடியுமா? இது கேட்டு வைக்க நான் சொன்னையா. சொன்னீங்களோ? ஆமா சரி. எந்த உருவத்தை பிடிச்சு அடிச்சாலும் எனக்கு கேட்கிறேன். ஐயா 2 ஆணையை பிடிச்சு அடைப்போம்னு சொன்னேன். முடியாது. அப்ப 2 கோழியை பிடிச்சு அடைப்போமா? முடியாது. எதெல்லாம் பிடிச்சு அடைக்கணும்? சிவனுக்கு ஏற்ற உயிர் சித்தரும்பு. சிறிய எறும்பு. ஆமா. ஆதிசக்தி பார்வதியால் 2 சித்தரும்பை பிடித்தால் சரி சிவன வீட்டுக்குள்ளே அடைத்தால் அம்மா 2 ஆணெருமா பிடிச்சு அடைச்சாலா வெண்ணெருமா பிடிச்சு அடைச்சாலா? 2 ஆணெருமா பிடிச்சு சிவில அடைச்சோன்னு வைங்க. சரி அது அங்க என்ன செய்யும்? அங்கேயே வந்துடும். மேலே பிடிச்சு சண்டை போட்டுக்க. அதான் மீசை நீங்க பிடிச்சு திருக்கி என்ன செய்ய? கேளுங்க. என்ன பெருசா வச்சிருந்தேன். அதாவது மீசை ரொம்ப இருந்தது. சரி முத எம்ஜிஆர் மீசை கட் மீசை வச்சேன். அதுக்கு அடுத்தாப்புல சரி இந்த எலிவாள் மீசை இருக்கு பார்த்தீங்களா? ஆமா அந்த எலிவாள் மீசை கொஞ்ச நாள் இருந்தது. சரி வரைபடி வடிவேல மீசை பப்பள மீசைக்கு வச்சா? ஆமா அதெல்லாம் வச்சுட்டு வரைபடி என்ன செய்ய தெரியுமா? சரி எங்க மாமியார் வீடு 6 மணி இருக்கு. சரி 6 மணி இருந்தது. சரி மாமியார் வீட்டுக்கு போனேன். சரி அங்க என்ன இருக்க வீடு சாட்சி இருந்தது. சரி அவங்க உள்ள ஒரு கடந்த கொலையை அப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பாருங்க பப்பா சரி அந்த சைலாங்கி இருக்கும். சரி அந்த சைலாங்கி வச்சுட்டு உள்ள போய் எட்டு பார்த்தேன். எங்க மாமியார் என்ன செஞ்சா தெரியுமா? செஞ்சா அந்த கடந்த கொலையை இருக்குன்னு சொல்லி செஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவியா நான் கடவுள் வந்து அச்சா அப்படின்னு அங்க இருந்து வந்தாவே பார்க்கலாம். ஏன் மருமகன் நீங்க மீசெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா நான் கடந்த வழியில உங்க மோடியில் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டேன். ஐயோ சரி அதுக்கு பிற்பாடு அந்த மீசை காடு பண்ணிட்டேன். ஐயா இனிமேல் மீசை நமக்கு வேண்டாம். ஆமா 2 ஆணையரும் வெடித்தடைத்தால் அங்கேயே வந்து அருவா பிடித்தண்டை வரும். 2 பெண்ணருமா பிடிச்சடைச்சா என்ன சட்டத்து போராட்டம் நடக்கும். அவ குடிக்க
கையில இவா குடிமை அவா கையில அங்கேயும் வந்துடும் தெரு பைப்படி சண்டை சக்காலத்தி போராட்டம் இவனுக்குள்ள வந்துடும். ஆமா ஆமா இவனுக்குள்ள வந்துடும் சக்காலத்தி போராட்டம். ஏன்னா ஆணிலே ஒரு எறும்பையும் எண்ணிலே ஒரு எறும்பையும் ஆமா ஆதிசக்தி பார்வதியால் சிமிலுக்குள்ளே விழித்தடைத்தால் அடைத்து யானை 8 கோடி 8 நாளை எறும்பு பட்டினி போடுதா. வேலையில முடிஞ்சா காட்டு போகாத இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டா. யானை எறும்பை 8 கோடி 8 நாளை பட்டினி போடுதா. ஆமா ஆணும் பெண்ணும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தா பசி என்பதே தெரியாது. கிடையாதுல்ல. அவை இருக்கும் போதும் ஆதிசக்தி பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? இரண்டு சித்தரும்பை பிடித்தும் மேல் முந்தானியில் எக்களிலே சொருகினாள். ஆமா காத்து போகாத இடத்திலே எக்களிலே சொருகிய போது ஆண்டவன் பகவான் எப்போ வருவார் என்று ஆதிசக்தி பார்வையை எதிர்பார்த்து இருக்கிற போதே அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது படியளப்ப முடிச்சு விட்டு ஆண்டவன் பகவான் பூலோகம் படியளந்து விட்டோம். கைலாசம் போகவேன் என்று பகவான் கைலாசம் வருகிறார். பூலோகத்தை விட்டு கைலாசம் வருகிறார். ஆண்டவன் பகவான் கைலாசம் வருகிற போது அப்படி வருகிற போது என்னையோ நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஆதிசக்தி பார்வதி ஆனா பகவான் கையிலை விட்டு வெளியே போயிட்டு வந்தா பகவானுக்கு பாத பூச முடிப்பது வழக்கம். ஆமா வெளியில போயிட்டு வரும்போது ஆமா கலப்பல எடுப்பா கையில செம்ப எடுப்பார். கால் கழுவிட்டா உள்ள கூட்டிட்டு வருவான். சரி அன்றைக்கு என்ன செஞ்சா? பார்வதியால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறா? ஈட்டிய கால் மணக்கலைய குடிந்த கால நிமரலைய அவந்த கூந்தல் முடியலைய ஆதிசக்தி பார்வதியார் ஓடோ நீருமா 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 ஆமா குளிந்த தலை நிமிரல அவுத்த கூந்தல் முடியல கவலையின் கண்ணீருமா இருக்கார். ஆமா ஆகா ஆகா ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே இருக்கின்றதே. என்னென்னது இயலையே ஆமா என்று ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி பார்வதியை வரவழைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏ அம்மா பார்வதி வாழாத திருமோகங்கள் வாடி வர காரணமே வாழாத திருமோகங்கள் வாடி வர காரணமே ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதென்ன ஏடி அம்மா பார்வதியே அம்மா பார்வதி வாடாத திருமுகங்கள் வாடி வர காரணம் என்ன காரணம்? என்னாச்சு அம்மா? என்ன தெரியலையே கவலையின் கண்ணீருமா இருக்கியே என்னம்மா? என்ன காரணம் என்கிட்ட சொல்லம்மா. என்று சொல்லு என்று ஆண்டவன் பகவான் கேட்டபோது அப்படி கேட்டபோது ஏ பகவானே தினந்தோறும் வழியிறக்க போகிறேன் என்று வழியிறக்க போகிறேன். ஆமா என் இடத்தில் 2 ஜீவராதி வட்டனையாகவே கிடைக்கின்றது. ஆமா சாமி. ஏ பார்வதி என்னடி ஒன்னு இருக்க இல்ல ஒன்னு இல்லாம ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா என்னவா இடத்துல 2 ஜீவராதி வட்டனையா கிடக்கா? எது பார்ப்போம். கல்லினுள் வாழும் தேரை முதல் கருப்புளை வில்லை முதல் ஆமையா மான் வட்டைக்குள் வண்டு முதல் உரிய முத்துக்குள் உழு முதல் பகவான் பட்டினியே இல்லாமல் வழியிழந்து வந்தேன். ஆமா என்னடி உனக்கு வழியிழப்புல சந்தேகம்? என்னடி சந்தேகம்? பார்வதியானவள் ஆண்டவன் பகவான் இடத்திலே சொல்லுகிற போதே ஆண்டவன் பகவான் பார்வதியிடம் கேட்ட போதே பார்வதி என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறார்? முந்தானையில் முடிந்தே முடிந்தே
இருந்து சிவலத்தானே அழைத்து மேல் முந்தானியில் முடிந்திருந்த சிமிலை அவித்து வைத்தாள் பார்வதி. எக்கனிலே சுரையிருந்த சிறு சிமிலை எடுத்து வைக்கிறார். சிமிலை எடுத்து பக்கத்தில் வைத்தார். சிமிலை எடுத்து ஆண்டவன் பக்கத்துல வச்சா பார்வதி. ஆமா சித்தரும்பு ரெண்டு எப்படி இருக்கு? சிமிலை திறந்து விட்டார். சிமிலை திறந்து விட்டார். ஆமா சித்தரும்பு இரண்டும் ஆயிரை இணையரிசி விட்டவை கொண்டு எப்படி எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கிறார்? சுத்தி சுத்தி வருகுதையா சூழ வண்ணம் ஓடுதையா வருகுதையா சூழ வண்ணம் ஓடுதையா மாறுதி அரிசோடனை வாழ்ந்தாயா இரண்டு சித்தனம் போதையரசி கவை கொண்டு சித்தனம் கவை கொண்டு கவை கொண்டு சுத்தி வருகுதையா சூழ வட்டம் ஓடுதையா வருகுதையா சூழ வட்டம் ஓடுதையா வந்தாயோ மாறனியே வந்தாயோ மாறனியே பகவானோடு சோதனை திரையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகிறது சூழவட்டம் போடுது. ஆமா வாத்தாயடி பார்வதி என்ன? பகவானுடைய வரியடப்பை வாத்தாயா என்ன என்ன எப்படி இருக்கு? ஆறு பாரு யார சுத்துது? சித்தரும்பு சித்தரும்பு என்னதான் சுத்துது? மக்களை சுத்துதா? அந்த பகவானை சுத்து. ஓ ஆதி கரைக்கண்ட ஆச்சாரி சிவபெருமானை சுத்துகிறது. நாதான பகவான் ஐயா என்ன சுத்தி சுத்தி வருது? ஓ உங்களை சுத்தி சுத்தி வருது. ஆமா சித்தருமானது பகவானை சுத்தி சுத்தி வருகிற போதும் சுத்தி சுத்தி வளம் வந்து கொண்டிருக்கு. ஏ அம்மா பார்வதி ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறான்? என்னையா சொல்லுகிறார்? அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயம் இல்ல அறைக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயம் இல்ல பேக்குள்ளே இருந்தாலும் அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியாமாயமில்லை எப்பக்குள்ளே இருந்தாலும் எங்க சிவனறியாமாயங்களே சிவனுக்குள் இருந்தாலும் ஆண்டவன் பகவான் அறியாத மாயமில்லை. மாயமே கிடையாது. கொண்ட புருஷன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல. நினைச்சு பார்க்கணும்ல. அவன் நினைச்சு பார்த்தாளா? நினைச்சு பாப்பாளா? அன்னைக்கு பார்வதி கைலாசத்துல அப்படி இருக்க போய்தான் பூலோகத்துல எப்படி இருக்கு? கொண்ட புருஷனை கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா ஒழுங்கா வீட்டுக்கு ஒழுங்கா வார விதமா வந்தா நினைச்சு பாப்பா. என்ன போன வாரம் பாட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். சரி போகும்போது ஒரு பாட்டு அடிச்சு போனேன். பாட்டு அடிச்சுட்டா? ஆமா சரி போனேன். போய் படுத்துட்டேன். எழுந்திருச்சேன். என்ன தண்ணி உடம்புறேன் அப்படின்னு நான் தவாத்துல படுத்து இருக்கேன். சரி என்ன கோதுமை அப்படிங்க காலுக்கு மிதிச்சு தள்ளுதா? ஆமா மதிப்பாளா? மதிப்பாளா மதிப்பாளா? மதிக்க மாட்டேங்கால. அன்னைக்கு பார்வதி அப்படி இருக்க போய் ஆமா அது இருக்கக்கூடிய போதும் அதான் அந்த காலத்து பெண்கள் சொல்லியிருக்காங்க. என்ன என்ன சொன்னாங்க? இன்னைக்கும் கணவன் பேர அந்த காலத்து பெண்கள் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்காரர் பேரு கருப்பசாமி இருந்தா வச்சுக்கோ கலைய போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. அப்ப எப்படி வேணும்? எப்படி கேட்பா? இனிப்பு. ஏன் பேர புள்ள இந்த கரைக்கிறது இருக்கா? கரைக்கிறது இல்லையா? இனிப்பு இனிப்பு. ஏன் பாட்டி என்ன கேட்டுட்டு இருக்க? கருப்பட்டியா வேணும்? பேர புள்ள அதுவே தான் அதேதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா வீட்டுக்காரர் பேரு என்ன? முருகன் இருந்தா முருகா முருகா கடையில போய் முருகத்தான் கேட்க மாட்டா. கேட்க மாட்டா. எப்படி அப்பா? பேர புள்ள வளர்த்தியா இருக்கும் பாரு காய் நீளமா நீளமா இருக்கும் பாரு. ஆமா அந்த காயை கொண்டாம்பா.
அது என்னது? என்ன? முருங்கக்காய். முருங்கக்காய். பாட்டி முருங்கக்காய வேணும் அதானே. அப்படி கேளு. கேளு. வீட்டுக்காரு பேரு பால் பிள்ளை அப்படின்னு இருந்துச்சுன்னா நினைச்சுக்கோ. பால் பிள்ளை என்ன சொல்லுவா? கடையில போய் பாலுன்னு கேட்க மாட்டா. அவ என்ன கேப்பா? என்ன கேப்பா தெரியுமா? ஏன் பேர பிள்ளை வெள்ளை கொடு. என்ன கேப்பா? வெள்ளை இருக்கா? வெள்ளை இருக்கா? ஒரு பாக்கெட் கொடு. ஒரு பாக்கெட் கொடு. ஒரு பாக்கெட் இருக்கலாம். ஆமா. அது கேட்கும் போது அந்த காலத்து பெண்கள் கணவன் வேற கூட சொல்ல மாட்டார். ஆமா. இப்பொழுது எவன் செல்லமா கூப்பிடுதா? சாமினா சாமி சாமிம்பா கூப்பிடுதா? நம்ம பக்கப்பாட்டுக்காரங்க வீட்டுல ஆதி நாராயண அண்ணன் பேரு. அவ வீட்டுக்காரங்க எவ்வளவு செல்லமா கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆதி செல்லமா கூப்பிடுதாங்க. ஆமா. உங்க வீட்டமா உங்களுக்கு ஷார்ட்கட்டா கூப்பிடுதாங்க. சரி. உங்க வீட்டமா எப்படி கூப்பிட்டா? என்ன வாங்க வாங்க அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க? சொல்ல மாட்டா. சுப்பப்பா முத்தப்பா. ஓ அந்த காலத்து ஆச்சு இல்ல. ஆமா ஆமா. அப்படி இருக்கிற போதும் ஆதிசக்தி பார்வதி பகவான் என்றும் பரிசோதித்த காரணத்தினால் ஆண்டவன் என்றும் மாறாமல் என்னை பரிசோதித்த காரணத்தினால் என்ன ஆக வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சிவனார சோதித்ததாலே செத்து பிழைக்க வேண்டும் பகவான் சோதித்ததாலே ஆதிசக்தி பார்வதியே பிறக்க வேண்டும் பிறவி பிறவி எடுக்க வேண்டும். முதலாவது பிறவியாக என்ன செய்யணும்? மதுரை தற்கனுக்கு மகளாகவே இறந்தோர் மலையரசனுக்கு மகளாக பிறந்து மதுரை தற்கன் கோட்டை ஒன்னால் அழிய வேண்டும். தற்கன் கோட்டை அழிய வேண்டும். இரண்டாவது பிறவியாக என்ன கலியுகம் தன்னதிய அதை கொடுமையை அடக்கி ஆள்வதற்கு உலகம்மா உச்சினி மாவாளி முத்தாரம்மா அட்டவாளி 8 பேராகவே நடக்க வேண்டும். மூன்றாவது பிறவியாக என்ன பிறவியாக இருக்க வேண்டும்? மூர்த்தியில்லை வடமதிலே மூவரோடும் களமதிலே சுடுகாட்டு வேட்சியாக சுள்ளக்கர வேட்சியாக மையான வேட்சியாக மாசான வேட்சியாக வேட்சி நெட்ட
நீ பிறந்து பெணமஞ்சோறு நீங்க பெணமஞ்சோறு ஒன்னா சாப்பிடணும். ஏ பகவானே பகவானே தங்களுக்கு உடையவளாகி ஆமா ஈசனுக்கு ஈஸ்வரியாகி பகவானுக்கு பார்வதியாகி பார்வதியாகி என்னைய போய் நீங்க பெணமஞ்சோறு நீங்க சொல்லலாமா? நீ என்ன சோதித்தாலும் உனக்கு அந்த ஜாதம் உறுதியாக கொடுப்பேன். ஏ பார்வதி ஒரு நாள் உனக்கு மன்னிப்பு கிடையாது. ஒன்ற புருஷனை நினைச்சு பார்த்தாயா? நினைச்சு பார்த்தாயா? அதனால இந்த பிடி சாபம் பகவானி நீராயனுக்கு சாபம் தருகிறேன் என்று ஆதிசக்தி பார்வையோ ஆண்டவன் பகவானுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்று சாபம் கொடுக்க வேணும். பகவானே பேச்சியாக நாம் இறந்து இருக்கும் போது அப்படி நாம் பேச்சியாக இருக்கும் போது எனக்கு மகம் ஆயாண்டி சுடலையாக நீ இறக்க வேண்டும். நேரம் கிடக்கப்பா. ஆமா மகன் மாயாண்டி சுடலையாகவே நீ நிற்க வேண்டும் என்று பார்வதியும் பகவானும் மாறி மாறி சாபம் கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் மறுநாள் தினமனிலே படியிறக்க வேண்டும் என்று கையை விட்டு கிளம்பும் போதே ஆண்டவனே பகவானே பொன்னான கையிலே நான் தன்னன் தனிமையாக இருக்கிறேன். நான் ஒற்றையில இருக்கிறேன். ஒத்தையில இருக்கிறார். அம்மா எங்க போனா நான் ஒத்திலே இருக்கலாமா? ஐயா எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆட்சி பருத்தி இருக்காங்களோ? ஆட்சி பருத்தியாட்டு பருத்தி எடுக்க இருக்கா? சரி. ஏ பகவானே பொன்னான கையிலே நான் தன்னன் தனிமையாக இருக்கிறேன். ஆமையா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கையில் வைத்து விளையாட கை குழந்தை ஒன்று வேணும். கையில் வைத்து விளையாட கை குழந்தை ஒன்று வேணும். அடியில் வைத்து விளையாட மதுரை வேணும் ஐயா. அடியில் வைத்து விளையாட மதுரை ஒன்று வேண்டும் ஐயா. ஒட்டி போட்டு நாளாட்ட கை குழந்தை ஒன்று வேணும். ஒட்டி போட்டு நாளாட்ட வேண்டும் ஐயா. ஒட்டி நல்ல விளையாடு வண்டி நானும் விளையாடு குழந்தை வரும் வேணும் ஐயா. பார்வதி நான் கையில் வைத்து விளையாட கை குழந்தை வேண்டும். ஆமா மடியில் வைத்து விளையாட மகளை வர வேண்டும் ஐயா. வர வேண்டும். நான் தொட்டி போட்டு தாளாட்ட எனக்கு துணைக்கு துணையாய் குழந்தை வேண்டும். ஒரு குழந்தை வேண்டும். கொஞ்சி நான் விளையாட எனக்கு குழந்தை வர வேண்டும் ஐயா. குழந்தை வர வேண்டும் ஐயா. ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்ட போது அப்படி இருக்கும் போது எப்படி எப்படி ஐயா குழந்தை கேட்கிறார்? என்ன வேறு என்ன குழந்தை வேணும்? ஆண்டவா பகவானே பகவானே எனக்கு நீங்க அறியாம குழந்தை வேணும். நீங்க குழந்தை வர வேண்டும் ஐயா. அண்ணவன அறியாத மகளை வர எனக்கு வேணும். அண்ணவனே அறியாத மகளை வர வேண்டும் ஐயா. கொண்டவனே அறியாம குழந்தை வர எனக்கு வேணும். கொண்டவனே அறியாம குழந்தை வர வேண்டும் ஐயா. புருஷனே அறியாமே புருஷனே அறியாமே தீரனே பார்வதி எப்படி பிள்ளை கேட்கா? அண்ணா நீங்கள் அறியாமல் நீலகண்டா எனக்கு குழந்தை வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை வேணும். அண்ணவனே அறியாத மகளை கேட்கிறாள். மகளை ஒன்று எனக்கு வேணும். புருஷனை இல்லாத உத்திரன் கேட்கிறாள். புருஷன் இல்லாத உத்திரன் ஒருவன் எனக்கு வேணும். கொண்டவனே இல்லாத குழந்தை வரம் கேட்கிறாள். எனக்கு குழந்தை ஒன்று வேணும் அண்ணா. ஏ பார்வதி என்ன சுவர் இல்லாமல் சித்திரம் அடைய முடியுமா? சுவர் இல்லாமல் சித்திரம் அடைய முடியாது. ஏட்டு சுரைக்கால் கறிக்கு வருவோமா? ஏட்டுல தொலைக்காண்டி எழுதி இருந்தா கறிக்கு வருமா? பேப்பர்ல சீனி எழுதிட்டு அது நக்கனா இனிக்குமா? அது கொஞ்சம் நக்கனா இனிக்கும். இனிக்குமா? சீனி காலை வச்சு கீழே விழுந்தாதான் இனிக்காது. அழியா இல்லைன்னா சீனி வாயில் வைக்க மாதிரி காலை ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமா ஆளுங்க தம்பி பேப்பர்ல சீனியை போட்டு நக்கனா
இருக்கும். அது இருக்குதான். ஏடிஸ் வரைக்காரங்க இருக்கு வராது வராது. கணவனே இல்லாத கைக்குழந்தை இந்த பூலோகத்திலே உண்டாவார்வதி ஒருபோதும் கிடையாது. கிடையாது கிடையாது அல்லவா? நீ என்னடி ஒன்னு இருக்க ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? புருஷன் இல்லாத வித்திரம் கேட்கிறையே, நாம் எடுக்க முடியுமா? கருவில்லாமல் உரு தோன்றுமா? உருவாகாது. கணவன் இல்லாத பிள்ளை உலகத்திலே கிடைக்குமா? குழந்தை கிடைக்கவே ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குழந்தை கிடைக்கும். ஆமா. இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிற குழந்தை கை ஊனம் கால் ஊனமா இருக்கு. ஆமா. நீ எங்க இல்லாமல்ல கேட்க, புருஷன் இல்லாத பிள்ளை கேட்க, முடிஞ்சில்லாம விலை கேட்கிய புருஷன் இல்லாத பிள்ளைக்கு நான் இங்க எங்க போகட்டும்? எங்க போயா? ஏ பகவானே, என்ன செய்வீர ஏது செய்வீர தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும். ஆமா. ஒத்த காலில நிக்கா, பத்துக்காரி எங்க இருக்கு? ஒத்த கால பக்கத்துல தான் வச்சிருக்கா, பிடிவாதத்துல நிக்கா. பிடிவாத பத்துக்கால ஒரு ஜெகன முகனவ அடையா பிடிவாதத்துல நிக்கா. பிடிவாதமா கேட்கா. அப்படி இருக்கிற போதும் ஆண்டவன் பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறா? ஏ பார்வதி, ஐயா, கணவனே இல்லாத கைக்குழந்தை உனக்கு வேண்டுமையானால் என்ன என்ன? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆமா. 32வது துவனிலே 32வது தூணிலே பரசொலிய மண்டபத்தில் மண்டபத்தில் மாணிக்க விளக்கு மகர விளக்கு ஒன்றாம் அடிவிளக்கு என்று சொல்லப்பட்ட சுடர் விளக்கு சுடர் விளக்கானது சுடர்விட்டு எரிகிறது. சுடர் விளக்கு முன்னாலே சென்று அம்மா முந்தித்தவம் செய்தையானால் முந்தி தவம் இருந்தேனா கேட்டபடி 8 நாளைக்குள்ள உனக்கு குழந்தை கிடைக்கும். உனக்கு உடனே உடனே தரேன். ஆதிசக்தி பார்வதியா இருப்பாளா இருப்பாளா? நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வருவியா? நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் இருக்கு. சரி, கூப்பிடுற இடத்துக்கு வா. நான் அங்க வச்சு உனக்கு பிள்ளைதாரேன். பிள்ளதாரம் பிள்ளதாரே. ஆமா. ஆண்டவன் பகவான் ஆதி கைலாசத்தில் 1000 மண்டபத்தில் சரி 32வது தூண் மரகத தூண் சுடர்விட்டு எரியுது. எரியுது எரியுது. அங்க வந்து நின்று நின்று குளிச்சு மொழி ஒழுகி துயில் உடுத்தி நீர துயிலோடு சேர்ந்து ஆமா வேலைய முந்தானி எடுத்து நில்லு. உனக்கு நான் அங்க வச்சு விடுறேன். உனக்கு நான் அங்க வச்சு குழந்தைதாரே. ஆமா. ஏ ஆண்டவா, குழந்தை கண்டிப்பா அறிவீரா? கண்டிப்பா தரேன். இந்த ஆதிசக்தி பார்வதியால் ஆமா. என்னையா செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறா? ஆண்டவன் பகவானிடம் பிள்ளை வரம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஐயா, பிரியமுள்ள பார்வதியால் எங்கே வருகிறார் தெரியுமா? அவள் எங்கே வருகிறா? ஆண்டவன் சொன்ன சொல்லை தட்டாமல் பிள்ளை வாரம் வாங்க வேண்டி பிரியமுள்ள பார்வதியால் வாரம் வாங்க வேண்டி மங்கையான பார்வதியால் மங்கையான பார்வதியால் 32ஆம் தோழருக்கு 1000 மண்டபத்தில் 32ஆம் ஆயிரங்கள் மண்டபத்தை அழைத்து நல்ல தலைமுறைக்கு கோலம் வர்ண வந்தூரத்தில் ஆடி கோல வர்ண வந்தூரத்தில் 1000 மண்டபத்தில் 1000 மண்டபத்தில் ஆதிபத்தியே தோழருக்கு ஆதிசக்தி பார்வதியா 32ஆம் தோழருக்கு ஆதிசக்தி பார்வதியா வாங்க வேண்டி பிரியமுள்ள பார்வதியா வரும்